சித்ராஜ சாமி வந்து செங்கல்பட்டு அவர் சொந்த ஊர். செங்கல்பட்டில் வந்து மாடு மேய்ப்பார். அவர் வெத்தல் தோட்டில் வேலை செய்யிட்டு மாடு ஓடிமாவார். மாடு ஓடிமா சொல்ல உட்காந்துட்டு சொல்ல ஒரு சித்தர் வந்து சுடுகாட்டிலேருந்து வந்திருக்காரு. வந்தவொடனே என்ன சொல்கிறார், சாப்பாடு கேட்டிருக்காரு அவர். இல்லைங்க சாப்பாடு இல்லை, நானே வந்து மாடுலாம் மேய்க்கிறேன், எல்லாம் மேய்ச்சாதான் எனக்கு வந்து சாப்பாடு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூளையை எடுத்து கொடுத்துட்டு இந்த இதை வச்சுக்கோ நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு செங்கல்பட்டுலேருந்து நைட்டாக கிளம்பி தக்கோலம் வந்துட்டார். வெடிகாலம் வந்து டீ கடையில் சாப்பிட்டு அங்கே உள்ளே வந்து கொட்டா போட்டு இது பண்ணி அங்கேயே வச்சு இது பண்ணியிருந்தார். அப்புறமா அங்கே கிணவுல வந்து சித்தர் கிணவுல வந்து நீ போ இங்கே அப்படின்னு போயிட்டு இங்கே வந்து பார்த்தா சின்ன லிங்கம் இங்கே கிடச்சிது அவருக்கு கிணவுல வந்து. அப்புறமா எடுத்து நல்லா தூக்கி வச்சு பந்தல் சட்டெலாம் பறந்து அபிஷேகம்லாம் பண்ணி இங்கேயே வந்து இது பண்ணிவிட்டு சித்தராக ஆகிட்டாருங்க. பெரிய பெரிய கனவுலாம் அவர்கிட்ட இருந்தது இந்த பக்கம். சரிங்களா? அவரோட சிலை இங்கே தான் இருக்குது. இன்றைக்கி தான் குரு பூஜை. கோவில் கோபுரத்தில் வச்சுருக்காங்களா? கோபுரத்தில் வச்சுருக்காங்க. அது கொஞ்சம் காட்டுக்குதா? வாங்க காட்டுங்க. இது உள்ளே போகணுமா? முன்னாடி ஃபோட்டோ நம்மகிட்ட இருக்கு. இந்த ரிப்போர்ட்டர் மூலிமா வந்து 15 வருஷம். சரி. ஒருத்தர் வந்து அன்னதானம் போட்டிருந்தாருங்க. மாதம் வந்து பௌர்ணமி அன்னதானம் போடுவார். அவர் என்ன பண்ணார், குழந்தைக்கு பேஸ்லைட்டில் வந்து 2 சவரம் கொடுத்துருந்தாங்க. கொடுத்துட்டு உடனே அந்த எல்லோரும் சாப்பாடெலாம் முடிஞ்சுட்டு இந்த பேஸ்லைட் குழந்தையிலேருந்து காணாத போச்சு. அந்த அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லோரும் செக்கப் பண்ணி தான் அனுப்பிச்சாங்க இந்த கோயிலேருந்து. அனுப்பிச்சி எல்லோரும் பார்த்தா எனக்கு கிடைக்கல, நான் என்ன நல்லது தான் பண்ணேன், ஏன் இது மாதிரிலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட வந்து கேட்டுன்னு வந்தாங்க. கேட்டுன்னு சொல்ல நான் போக மாட்டேன், 2 சவரம் இல்லாத நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதாங்க. என்ன பண்ணாங்க, மேலே உட்காந்து தியானம் மாதிரி உட்காந்து மடி பிச்சு போயிட்டு இருந்தாங்க. மேலே சீலிங்லேருந்து அந்த 2 சவரம் வந்து வீணுது. அவங்க கிடக்கிறார் ஒருத்தர். இப்போ அதை கிடச்ச உடனே அவங்களுக்கு இங்கே சாப்பாடு அனுமதியே இல்லை. அவங்களே போயிட்டாங்க, பிரிஞ்சு போயிட்டாங்க. போடல, தேத்தி அமைச்சிட்டாரு, கடவுளே தேத்தி அமைச்சிட்டாரு. அவங்க இருந்தாங்க, அடையாளமே தெரியாது போயிட்டாங்க. இங்கே பேக்கரி வச்சுருந்தார். அவர் உள்ளே இருக்கார். அவர் ஒன்றா கூப்பிட்டு காட்டுறேன், அவர் ஃப்ரெண்டு தான் அவர் இருந்துக்கிறார் அன்றைக்கி. அது மாதிரிலாம் பெரிய பெரிய வேலை நடந்தது இந்த கோயிலில். யார் என்ன கேட்டாலும் கொடுக்கறதுக்கு ரெடி. சிவபெருமான் அகத்தீஸ்வரர் பணி வைத்தியசாலை இப்போ நான் நடத்திட்டுருக்கேன். சரிங்களா? எல்லா நோய்க்கும் மருந்து கொடுத்துட்ருக்கேன் இப்போதைக்கு. சரிங்களா? மூலத்துக்கு மருந்து கொடுக்குறேன், சொரியாசிஸ், ஆண்மை குறைவு, மஞ்சக்காமாலை, வயிற்று வலி, மாவு புற்றுநோய், கேன்சரு, தலைவலி, ஏர் ஆயில், எல்லா வியாதிகளையும் சித்த வைத்தியத்தில் சரி பண்ணுறாரு. ஆமாம். சரி. குழந்தை இல்லாதவங்களுக்கு 3 மாதம் ட்ரீட்மெண்ட்டு. சரிங்கய்யா, கொடுத்துட்ருக்கேன். நல்லா சிறப்புயா, நன்றியா. ஐயா, இங்கே வந்து மாதம் பௌர்ணமி பூஜை நடத்தி எல்லாருக்கும் அன்னதானம் கொடுக்குறோம். நான் வந்து தாத்தா கிட்ட ஒரு வாழைக்கு ஆசீர்வாதம் வாங்கியிருக்கேன். அதனால் அவர் சொன்ன வழியில் பௌர்ணமி வந்து எல்லாருக்கும் அன்னதானம் கொடுத்துட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு போயிட்டோம். சரி, வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஒரு 10 வருஷ காலமாக நான் ஒரு சிஷ்யனாக இருந்திருக்கேன். அவர் வந்து எல்லா விதத்தையும் கற்றுக்கணும், கொஞ்சம் ஒரு வேலையும் கற்றுக் கொடுத்துரு, சில விஷயம்லாம் கற்றுக் கொடுத்துருக்காரு. ஆனால் நான் தான் அதை ஃபாலோ பண்ணாமல் விட்டுட்டேன். ஆனால் அவர் சொல்கிறதெல்லாம் வந்து கடைபிடிச்சவங்கலாம் இன்றைக்கி நல்லா தான் இருக்கிறாங்க. ஒரு அந்த அளவுக்கு ஒரு தெய்வீகமான ஒரு நிலை அவருக்கு இருந்ததுனால அவர் சொல்கிறது சாமி சொல்கிற தான் சொல்கிற வார்த்தைலாம் நாயகன் சொல்கிற வார்த்தைன்னு சொல்கிற அளவில் ஒரு நிலையில் இருந்தார். அவர் சாமி நேரில் பார்த்துருக்காரு. அவர் அண்ணாமலையார் நேரில் பார்த்து இது பண்ணவர். அவர் உட்காந்து இது பண்ணும்போது அவருக்கு காட்சி கொடுத்துருக்குறாரு. 2 பலாச்செடி வச்சுருக்கேன், அது எங்கே இருக்குன்னு தெரில, அது மட்டு போச்சு அப்படின்னு சொல்லும்போது நான் மறுபடியும் அது வச்சுட்டா போதுன்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது அதே போல் வச்சு இது பண்ணியிருக்காரு. அப்புறம் ஒரு காட்சி கொடுத்துருக்குறாரு. வீரபத்ர சாமி கோவிலாண்டா இருந்திருக்காரு அவர். அப்போ அந்த நாளில் வந்து அவர் சேரில் வந்து உட்காந்துருக்கிறாரு. நம்மளுக்கு யாருக்குமே தெரியல, மற்றவங்களுக்கு அவருக்கு மட்டும் தெரியுது. வேஷ்டி கட்டுன்னு இருக்காரு. வேஷ்டி கட்டு நல்ல வேஷ்டி நல்லா இதுவாக இருக்காரு. அண்ணாமலை இருந்து உட்காந்துரு வாங்க சாமி சாப்பிடுங்கன்னு சொல்கிறாரு. சொன்னாக்க அவருக்கு அப்புறம் சாப்பிட்றேன்னு சொல்லியிருக்காங்க. இவர் ஏதோ யாராவது பண்ணாத்துன்னு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க, பக்கத்தில் போகலாம், அந்த சாமியை கூட பேசணும். அவர் எல்லாம் முடிச்சுட்டு போய் இன்னொரு நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன்றாராம். சரி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது இவர் என்ன பண்ணுறாங்கன்னா, யாரோ இவ்வளோ நேரம் எவ்வளோ பேசியிருந்தாங்களே யாருன்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சொல்கிறேன், இவ்வளோ அந்த சேரில் உட்காந்துருக்கேன், நான் பேசியிருந்தேன் உங்களுக்கு தெரியல அப்படின்றேன். அண்ணாமலையாரும் வந்து என்ன பேசியிருந்தாரு.
அப்படின்ட்டு அவர் கட்டிட்டு பிறகு கோவில் கட்டுன்னு சொல்லி பண்ணார். அது பிறகு கோவில் கட்டினார். கோவில் கட்டு கொடகால போட்டு இது பண்ணார். கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு ஒரு ஆள். அதை போல் அவர் சாமி பார்க்கணுன்ட்டு இந்த கோவில் கட்டுறது பெரிய விஷயம். அது அவ்வளோ ஒரு நிலையில் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு எங்கே இது பண்ணி டிவி சேனல்ஸ்க்காக வந்து போட்டனால பல இடத்துல தான் ஜனம் வந்து ஸ்ரீலங்கா சிங்கப்பூரில் இருந்தெல்லாம் பணம் அமைச்சிருக்காங்க. அமைச்சதெல்லாம் குளம் கட்டணும், குளம் கட்டினார், எல்லாம் பண்ணார். எவ்வளோ பேர் எவ்வளோ போயிட்டுருக்காங்க. எங்கே போனாலும் நான் கூட்டின்னு போடுவார். காரில் கூட்டின்னு போடுவார். என் வண்டியில் ஜம்ப் பண்ணி உட்காருவார். உட்காந்து வான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி வர சொல்லுவார். வந்து கூட்டின்னு போடுவார். எங்கே போனாலும் அம்மன் கோவிலுக்கு எங்கே போனாலும் சோழிங்கர் போயிருக்கோம் கூட்டின்னு போயிருக்காரு. அரக்கோணம் போயிருக்காரு, திருத்தணி கூட்டின்னு போயிருக்காரு. இது பச்சளை மருந்து இது பண்ணுறது பறிக்கிறதுக்காக கூட்டின்னு போவார். பண்ணி படம் போட்டு எல்லாம் பண்ணி எல்லாம் வேலை பண்ணி சிறப்பு. நன்றியா. நாமமே சூழ்க வையகம் புயல் இருக்கவே ஆறு கடந்தோள் வாழ் அருமுகம் அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி ஏழு வேலை செய்தாலும் ஏழடிக்கிறது தீது புரியாத தெய்வமே நீதி தடுக்கின்ற போர் பேசு நோயுற்று ஆடாமல் நொந்து மனம் ஆடாமல் அப்பா நோயுற்று ஆடாமல் நொந்து மனம் ஆடாமல் பாயில் கிடவாமல் பாலியை ஓர் மணிக்கு நீக்கி நீ சீரெடுத்து வைப்பார் சீர்கொண்ட தெய்வம்
தந்தையில் இருந்து அற்புகளை ஈம்பட வேண்டும். செப்பாத மேலின் மேல் சுத்த சிவமார்க்கம் அப்பா, செப்பாத மேலின் மேல் சுத்த சிவமார்க்கம் திறந்தவர்கள் அருஜோதி செலுத்த வேண்டும். தற்போது நான் சரி நீ பொறுத்து வேண்டும். தலைவாடினை பிடிக்காத நிலைமை வேண்டுமே கெட்ட தாய்களை மனமறந்தாரோ பிள்ளையிடம் தாய் மறந்தாரோ ஒற்றை வீட்டு வந்தாரோ வீரையே உடன் மறந்தாரோ அற்றோ தாய் மறந்தாரோ கண்டல் நின்று இவர்கள் மறந்தாரோ நற்றவர் தவர் உள்ளிருந்து ஓப்பன் அமைச்சு வாயத்தை நான் மறந்தேனே திருமணம் நினைக்கின்ற முஸ்தமத்தம் உணர வேண்டும். உள்ளொன்று வைத்து பரமொன்று பேசுவார் உறவு தளவாக வேண்டும். பெருமை பெருமை புகழ் பேச வேண்டும். பெருமை பேச ஆதரிக்க வேண்டும். பெருமை பிடித்தெடுக்க வேண்டும். மரமான பெண் பிடியாதிருக்க வேண்டும். மருவ பெண் ஆசையை மறைக்கவே வேண்டும். உடனே மரமாதிருக்க வேண்டும். மது வேண்டும், நின் கருணை நிதி வேண்டும். அப்பா மது வேண்டும், நின் கருணை நிதி வேண்டும். நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும். கர்ப்ப தன்மையில் அந்த மாற்றத்தில் உள்ள பலமுகம் தந்தவே சண்முக துரியமணி உண்முக செல்வமணி சண்முக தெய்வமணி ஜோதி 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 சுயம் ஜோதி 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 சிவம் ராம ஜோதி சாம ஜோதி ஏம ஜோதி ஏம ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏம ஜோதி ஏம ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஆதிநீதி வேதனை ஆடநீதி போதனை வாதிரான போதனை வாழ்க வாழ்க நாதனே வாழ்க வாழ்க நாதனே வாழ்க வாழ்க நாதனே ஆதின கண்டோம் கர்மமாக வெற்றி செய்தவர்கள் உத்தரவாக செல்வதே வந்தாலே மனிதர்களுக்கு மன்னம் தோன்றாது. हाँ இந்தாங்க.